வணக்கம் நண்பர்களே. முன் ஒரு காலத்தில் ஒரு வளம் மிகுந்த நாட்டை அரசன் ஆண்டு வந்தான். அந்த நாடு வறுமைகள் இல்லாமல் எல்லா மக்களும் செல்வ செழிப்புடன் வாழ்ந்து வந்தனர். அரசர் மக்கள் மீது பேரன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் தன் அரண்மனையில் இருந்து தொலைதூரத்தில் இருக்கும் ஒரு கிராமத்திற்கு மக்களை சந்திக்க சென்றார். அங்கு அவர் பல மைல் தூரம் நடந்து நாட்டின் மக்களை சந்தித்துவிட்டு பின் வீடு திரும்பினர். அவர் சென்று வந்த சாலை மிகவும் கரடுமுரடாகவும் கற்கள் நிறைந்ததாகவும் இருந்தது. மக்களுக்கு அந்த பாதையில் எந்த ஒரு சிரமமும் கிடையாது. அது பழகிய ஒன்றாகவே இருந்தது. இதுவரை அரசர் அத்தகைய சாலையில் பயணித்ததே கிடையாது. அதனால் அவருக்கு அது அசௌகரியமாக இருந்தது. அவர் தனது வேலையாட்களை அழைத்து நாடு முழுவதும் உள்ள சாலைகளை தோலாலான கம்பளத்தை விரிக்குமாறு கூறினார். ஆனால் அப்படி செய்ய வேண்டுமானால் பல விலங்குகளை கொள்ள வேண்டியிருக்கும். அதனால் வேலையாட்கள் தயங்கினார்கள். அவர்களுள் அறிவாளி ஒருவர் துணிந்து அரசரிடம், நீங்கள் ஏன் அவ்வளவு செலவு செய்து சாலை முழுவதும் தோலால் மறைக்க வேண்டும்? அதற்கு பதிலாக தோலால் ஆன காலணியை அணிந்து செல்லலாமே என்று கூறினார். அரசர் ஆச்சரியம் அடைந்தார். பின் தான் இட்ட கட்டளை தவறு என்று உணர்ந்தார். சாலை முழுதும் தோலால் மறைப்பது சாத்தியம் இல்லை. தன் காலை தோல் செருப்பால் பாதுகாப்பதே சிறந்தது என்று உணர்ந்தார். இந்த கதையின் கருத்து என்னவென்றால், இந்த உலகம் நமக்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மில் இருந்து எழும் மாற்றமே இந்த உலகத்தை இனிமையாக்கும். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.